காதலர் தினம் காதலுக்கா வணிகத்துக்கா? காதலர் தினம் கட்டற்ற காதலை அன்பை பரிமாறுகிற நாள். தங்களோட இதயங்கள் ஒன்று சேர்ந்த நினைவுகளை கொண்டாடுகிற நாள். புது இதயங்கள் ஒன்று சேரப்போகிற நாள். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பரிசில்கள் வாங்கி கொடுத்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷத்தை கொண்டாடுகிற நாள். சரி, அது மட்டும் தானா? இல்லை, இது பிஸ்னஸ்காரங்க நம்மட உணர்ச்சிகளை காசாக்கி தங்களோட வருமானத்தை கூட்ட ஊதி பெருசாக்கின நாளா? ஒரு காலம் February 14 மட்டும்தான் காதலர் தினம். இப்போ ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ப்ராமிஸ் டே, ஹக் டே, ஹிஸ் டே, கடைசியாக லவ்வர்ஸ் டே என்று காதல் வாரம் ஆயிடுச்சு. காதல் கட்டாயம் கொண்டாடப்பட வேண்டியது. ஆனால் அந்த கொண்டாட்டத்தை எவ்வாறு வணிகங்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வருமானமாக்கி காதலை வச்சு சுரண்டுறாங்க என்றது தான் இங்கே ஆராய வேண்டிய ஒரு விஷயம். காதல் நுகர்வு கலாச்சாரத்தின் பிடியில சிக்குண்டு தத்தளிக்கிற நிலைமை இப்போ வந்துட்டு. காதலர் வாரத்தில் இது செய்யணும், இது வாங்கி கொடுக்கணும், இது கூட செய்யாவிட்டால் அது என்ன காதல் என்ற தோற்றப்பாடுகள் வணிகங்களால் வேண்டுமென்றே கட்டமைக்கப்பட்டு வருது. காதலர் தினம் காதலர்களுக்கானது, அன்பை பகிர்ந்து கொள்பவர்களுக்கானது. அன்பை எப்படி பரிமாறப் போகிறோம், காதலர் தினத்தை எப்படி கொண்டாடப் போகிறோம், என்ன பரிசளிக்க போகிறோம், எப்படி சந்தோஷமாய் நேரத்தை செலவு செய்ய போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் தன்னுணர்வுள்ள ஏன் நாம் இதை செய்கிறோம் என்று புரியாம வணிகங்களால் கட்டமைக்கப்பட்ட காதலர் தின சுரண்டர்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப அவசியம்.